2012ஆம் ஆண்டு வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதை அடுத்து சிம் கார்டு இணைப்புகள் தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை விதிகளை வகுத்தது. அவற்றை பார்க்கலாம். நேரடி ஆய்வு மேற்கொள்ளாமல் மொபைல் இணைப்புகளை வழங்கக்கூடாது. புதிய இணைப்புகளை வழங்குவதற்கான வழிகாட்டு விதிகளை கடந்த 2012 நவம்பர் 9ஆம் தேதி கடுமையாக்கியது தொலைத்தொடர்புத்துறை. புதிய விதிகளின்படி ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளர்கள் முன்கூட்டியே ஆக்டிவேட் செய்யப்பட்ட சிம் கார்டுகளை பெற முடியாது. புகைப்படத்துடன் கூடிய சான்று, அடையாள ஆவணங்களின் உண்மைத்தன்மையை நேரடியாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்தப்பட்டவருக்கே இணைப்பை வழங்க வேண்டும். புதிய வழிகாட்டு விதிகளின்படி சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு 3 முதல் 7 நாட்களுக்கு பிறகு சிம் கார்டு ஆக்டிவேட் செய்யப்பட வேண்டும். வாடிக்கையாளர் தந்த தகவல்கள் போலியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது சிம் கார்டு விற்பனையாளரோ விநியோகஸ்தரோ காவல் நிலையத்தில் புகார் தரலாம். மொபைல் வாடிக்கையாளர் உறுதித்தன்மை குறித்த புதிய விதிகளின்படி அனைத்து சான்றுகளும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அவர் வாடிக்கையாளராக இணைக்கப்பட வேண்டும். மோசடி சான்றுகளை வாடிக்கையாளர் இணைத்திருந்தாலோ, சிம் கார்டு விற்பனையாளர் முறைகேடு செய்திருந்தாலோ செல்போன் சேவை நிறுவனங்களின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.